மேகதாது விவகாரத்தில் துணை முதல்வர் கர்நாடக துணை முதல்வர் பிரதமர் சந்திச்சாரு. நீங்களும் தமிழ்நாடு பேசி தீர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளோட நிலைப்பாடு என்னதான்? இப்ப பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பிரதமரே அந்த மாதிரி சொல்லலாமா? நான் தான் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 38 முறை பேசியும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படாத காரணத்தால் தான் நாங்கள் நடுவர் மன்றத்துக்கு வந்தோம். அப்பொழுது விபி சிங் அவர்கள் சொன்னார்கள், எனக்காக ஒரு தடவை பேசி பாருங்கள் என்று சொன்னார்கள். நேரடியாகவே பட்டேலும் கலைஞரும், ஏன் தேவகவுடா அப்பொழுது பிரதமர், அவரையும் வைத்துக்கொண்டு பேசினோம். அப்பொழுது 3 நாள் பேசியும் கர்நாடக ஹவுஸ் இருக்கு, அதுக்கு போய் பேசியும் நடக்கலை. ஆகவே பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் விபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை, நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். ஆகவே மீண்டும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். இப்போ நான் மறுபடியும் போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால், எல்லா எல்லாத்துக்கும் வழக்கு நமக்கு உரிமையானது எந்த வழக்குக்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் கர்நாடகா. நாங்கள் பேசி தீர்த்துக்கோ, உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஓக்கு போயிட்டு இருக்கோம். ஆக அது எல்லாத்தையும் இழுக்குமே தவிர முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ரெண்மனை ஆற்றில் மார்கண்டேய நதி ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு நாமும் நடுவர் மன்றம் கேட்டோம். ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுகிறோம் சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சு நடக்கலை. ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. வரவேற்கத்தக்கதுதான். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒரு முடிவெடுப்பார்கள். அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு நீங்களும் கலைஞரை சேர்ந்து கொடுத்தீங்க, அது செல்லும் அப்படின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? நாங்கள் செல்லும்ன்ற எது செல்லுமோ அதை தான் நாங்கள் தீர்மானம் போட்டு நடவடிக்கைப்படுத்துகிறோம். மேட்டூர் அணையிலிருந்து அதுக்கு என்ன பண்றது? மேட்டூர் அணையிலிருந்து இப்ப தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா கடைமடைக்கு போகக்கூடிய கால்வாய்கள் சரி, நீர்வளத்துறை சரி பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகள் கிட்ட. அதுக்கு என்ன நடவடிக்கை? எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்றுவிடும் என்று எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவையும் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியாக செய்திருக்காங்க என்று 10 சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக சும்மா இங்கே எங்கள் ஊருக்கு வரலாம், ஊருக்கு வரலாம், அவங்க ஊருக்கு வரலாம், யாரும் சின்ன ஊராக இருக்கும், அதுக்கு வராமல் இருக்கும். சார், வயநாடு விவகாரத்தில் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, முன்கூட்டியே நாங்கள் கேரள அரசுக்கு சொல்லியிருந்தோம் இது போல பாதிப்பு வருதுன்னு. ஆனால் பினராயி விஜயன் அதை கண்டுகொள்ளலைன்னு மத்திய அரசு இப்போ அவங்க மேலே குற்றச்சாட்டுறாங்க. இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது தமிழகத்தையும் அவங்க வஞ்சித்தாங்க. இதில் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நாங்கள் சொல்லிட்டோம், என்ன சொன்னாங்கன்னு சொல்ல அவர், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்னார். அவங்க என்ன சொன்னாங்கன்றத பினராயி விஜயன் படிக்கிறார். சும்மா மீகராக தான் இருக்கும், வராது, வந்தால் கூட மீகர மோசமானதாக இருக்குன்றார். இது மாதிரி பிரளயம் ஏற்படுறதில்லை. அதனால பொதுவாக சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர எந்த அளவுக்கு சொன்னோம் என்றதை அவர் சொல்றதை படித்து காட்டியிருக்கார். ஆக விஜயன் சொல்றதுதான், பினராயி விஜயன் அவர்கள் சொல்வதுதான் உண்மை. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில தமிழ் புதல்வர் திட்டத்தை அப்படியே அமல்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு. அதாவது அரசு பள்ளியில படிக்கிற 6வது வகுப்பு மாணவர்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 1000 ரூபாய் திட்டம். அதை எப்படி பாக்குறீங்க சார்? பக்கத்து மாநிலத்தில் அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்து பாராட்டுறோம். இதுக்கும் அவ்வளோதான்.